வச்சுருக்கேன். இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சுக்கலாம். நான் சிவகாமி. வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். மட்டனில் லேசாக கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 10 விசில் வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பானையில் எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள். ஸ்பைசஸ்லாம் முதல் போட்டுக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு. ஒரு பெரிய வெங்காயம், இதில் ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒன்றும் பாதியமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி பழம், இதை நல்லா வதங்கிட்டோம். அடுத்து மசாலா பவுடர், இது மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், எரிச்சிக்கறி தூள் எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா அந்த எண்ணெயிலே முதல்ல வதக்கிக்குங்க. இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் ஊற்றிக்க போகிறேன். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அப்புறம் மட்டனும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். மட்டன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி போன் பீசஸ் தான் எடுத்திருக்கேன். நிறையா போன் பீசஸ் தான் இருக்கும் அதில். உருளைக்கிழங்கு, மட்டன் ஏற்கனவே வெந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டோன்னே இந்த கறி ரெடி ஆயிரும். இது வேகட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. முதல்ல மட்டன் வேக வைக்கிறப்ப உப்பு கொஞ்சம் போட்டு தான் வேக வச்சேன். இப்போ பார்த்து போட்டுக்கோங்க. கறி கொதிக்கிட்டோம். இந்த சைட்டு நான் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள். பீன்ஸ்க்காக இதை பரட்டிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு தவு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி அஞ்சோ அந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே போட்டுக்கலாம். நீங்கள் முட்டை கூட சேர்த்துக்கலாம் தவுக்கு பதிலாக. பீன்ஸ், கொஞ்சமாக உப்பு, பீன்ஸ் வேகணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கறியும் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறிட்டோன்னா அப்புறமா மல்லி எல்லாம் மேலே போட்டுக்க போகிறேன். பீன்ஸும் வந்திருக்கோம். நான் எப்பயுமே இது 3/4 வரைக்கும் தான்
வெஜிடபிள்ஸ்லாம் வேக வச்சுக்குவேன். நீங்கள் வேணுமான்னா கொஞ்சம் கூட டைம் வேக வச்சுக்கோங்க. ஓகே, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸ் பெட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் லெமன் ஜூஸ் செஞ்சுக்க போகிறேன் இன்றைக்கி. அப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். அடுத்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். இங்கே நான் ஏற்கனவே ஒரு பாதி லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த லெமனையும் புளிஞ்சிக்கலாம். புளிஞ்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். இங்கே ஒரு 1.5 லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அதோட ஜூஸ் இருக்குது. அதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கோவை தண்ணி தான் எடுத்திருக்கேன். லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. சீனி, நான் இதில் ஐஸ் கட்டி சேர்க்கல. நீங்கள் வேணுமா ஐஸ் கட்டி சேர்த்துக்குங்க. மட்டன் சாப்பிட்றப்ப ஐஸ் தண்ணி குடித்தா கொஞ்சம் செரிமானம் குறைவாக இருக்கும். நான் இதை அப்படியே விட்டுற போகிறேன். ஓகே, இந்த நேரத்தில் எல்லாம் சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணலாம். நான் பீன்ஸ் மங்கில் போட்டிருக்கேன் பாருங்கள். சோறு, இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு திக்காக வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ், இந்த லன்ச் காம்போ நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.